கடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும், உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. மரித்து உயிர்த்தெழுந்து சதா காலம் உயிரோடு இருக்கிற நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்தேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராய் கிறிஸ்தேசுவானவர் உயிர்த்தெழுந்த நன்னாளிலே ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறதான 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகின்றேன். முதலாவது, அப்பனாய் கிறிஸ்தேசு கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தவுடனே அவர் திருவாய் மலர்ந்து சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள், உங்கள் யாவருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் நான் இங்கே வந்திருக்கிறேன் சொன்னார். ஆகையால் கலங்கி, நிந்தை, அவமானம், போராட்டம், சாபங்கள், தலைகுனிவு, இரக்கமில்லாத வாழ்க்கை, வறுமை, பட்டினி, சாவு, என் வாழ்க்கையில் இந்த தேசத்தை விட்டு புறம்பே வாழ்கிறேனே, எத்தனை காலம் நான் தலைகுனிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி சமாதானமற்றவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து எம்பெருமான் உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே பூரணமான சமாதானத்தை நதியைப் போல உண்டாக்க சொல்லி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நம் யாவருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆரோக்கியமான வார்த்தையாக நாம் இப்போது கவனித்து கொண்டிருக்கிற இந்த அடிப்படை சத்தியமாகி வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு கூறுகின்றேன். 2வது, இயேசுவானவர் உயிரோடு எழுந்ததில் இணையில்லாதவர். அவர் இணையில்லாதிருப்பதாலே அவரை போல அற்புதங்களை செய்வதிலே அவருக்கு ஒப்பனையாக யாருமே இந்த பூமியிலே கிடையாது. நான் இந்த பூமியிலே நான் வாழ்ந்த நாட்கள் முதற்கொண்டு ஒருபோதும் எனக்கு சந்தோஷம் இல்லையே, தோல்வி, ஒருபோதும் எனக்கு வெற்றி இல்லையே, வீழ்ச்சி, அவமானம், கண்ணீர், கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்னை ஆதரிக்க, என்னை அரவணைத்து கொள்ள, என் வாழ்க்கையிலே கரம்பிடித்து நடத்த, எங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் நன்மை செய்ய இந்த பூமியில் யாருமே இல்லை சொல்லி யாராவது இன்றைக்கு நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களா? அவர் உயிரோடு எழுந்ததில் பெரிய நோக்கம் உண்டு. அது யாதெனில், மிகப்பெரிய அற்புதத்தை இதை கவனித்து கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கின்ற, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே தேவன் அற்புதங்களை செய்ய இருக்கின்றார். ஆகையால் தான் என் அற்புதநாதர் மரித்து உயிர்த்தெழுந்து சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். அவர்கள் மாத்திரம்தான் இணையில்லாத அற்புதத்தை செய்ய முடியும். எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் 400 ஆண்டுகளுக்கு ஏறக்குறைய அந்த ஆண்டுகள் அடிமைகளாக, கொத்தடிமைகளாக தலைகுனிந்து காயப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவனாகிய தேவன் தீர்க்கனாகிய முனிவராகிய மோசே அனுப்பி, நீ வா, நான் உன்னை தலைவனாகவும் மீட்பனாகவும் ஏற்பட சொல்லி அவரை அழைத்து அந்த மக்களை வெளியே கொண்டு வந்து அற்புதங்களை செய்த பொழுது பார்வோன் துரத்தினான். செங்கடல் 2ஆய் பிளந்தது.
அங்கேதான் ஒரு மாபெரும் அற்புதங்களை ஆண்டவனாகிய தேவன் செய்தார். யோர்தானை கடந்து வந்த பொழுது ஆசாருடைய பாதங்கள் உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போன பொழுது யோர்தான் பின்னிட்டு திரும்பி போயிற்று. உருளைகளையும் ரதங்களையும் ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு யோர்தானிலேயும் அன்றைக்கு செங்கடலின் கவிழ பண்ணினார். அதே தேவனாய் கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கின்றார். சத்துரை மாத்திரமல்ல, துஷ்ட மிருகங்களையும் உங்கள் வீட்டிலிருந்து கர்த்தராகிய தேவன் துரத்துவார். ஏனென்றால் மரித்தார், பாதாளத்தின் வாசல் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அவர் உயிரோடு இருந்த நோக்கம் என்னவென்றால், எங்கள் வீட்டிலே உங்கள் வீடுகளிலே ஆண்டவனாகிய தேவன் அற்புதங்களை செய்ய உயிரோடு எழுந்திருக்கின்றார். ஆகையால் எங்கள் வீடுகளிலே ஒன்றை நீங்கள் வாசித்து கவனித்து கொள்ள வேண்டும். யாத்திராகும் விடுதலை பயண புத்தகம் 15:11 சொல்கிறது, அவ்வண்ணமாக தேவனாய் கர்த்தர் நம்மிலே நிச்சயமாக மாபெரும் அற்புதத்தை செய்து இந்த நாளிலே மகிழ் கொண்டாட கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் என்பதை என்ற வாழ்த்துக்கள். தேவனாய் கர்த்தங்களோடு இருப்பாராக. ஆமீன். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த உயிர் தெழுந்த நன்னாளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பான மக்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் ஏறாதபடி முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆண்டவராகிய தேவன் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். இந்த நாளிலே அருமையான மக்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, தேவனுடைய ஆண்டவரை ஆலயங்கள் சபைகளை நடத்துகிற அநேக தேவதாசர்களுக்கு ஆண்டவர், ஆமென் ஆண்டவரே, மரணத்தை ஜெயமாய் விழுங்கின கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்கப்பா, விசுவாசத்தை தாங்கப்பா, நம்பிக்கையை கூட்டுங்க ஆண்டவரே. ஆவியானவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மரணத்தை நீர் மாத்திரம் தான் ஜெயமாக விழுங்கினீர் ஆண்டவரே. ஆகையினால் பிள்ளைகள் இந்த பூமியில் வாழும்போது மரண பயம், வியாதியின் பயம், போராட்டத்தின் பயம், பில்லி சூனிய கட்டுகளின் பயம் அவளை நெருங்காதபடி உன் வார்த்தை கொண்டு அவர்களை அபிஷேகித்து நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மேல அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பாடுகளில், வேதனைகளில், கஷ்டத்தோடு தீராத வியாதியில் இருக்கிற மக்களை தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அவர் பூமியில நிந்தையா இருக்கிற ஜனங்களை எல்லாரையும் கூட கர்த்தாவே நீங்க ஆண்டவர் அவர்கள் நிந்தைகளை நீக்கி போட்டு ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால நமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, காடுகளில், மலைகளில், நாடுகளில் எங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்கிறார்களே அவர்களெல்லாம் நீ தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். உன் வார்த்தை வெறுமையா இந்த பூமியில வராத ஆண்டவரே, வந்த காரியத்தை செய்யும் ஆண்டவரே. ஆகையினால் அவர்களுக்கு தைரியத்தை, விசுவாசத்தையும் நம்பிக்கை இன்னும் அதிகமாய் கூட்டி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். எந்த விதத்தில் உன் பிள்ளைகள் சோர்ந்து போக கூடாது ஆண்டவரே. ஆவியானவர்களை தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க ரத்தத்தினால எல்லா பகுதியை மூடி மறைத்து கொள்ளுங்க. இப்பொழுது கூட விசேஷமாய் இந்த வியாதியில் இருக்கிற ஜனங்களுக்காக ஒரு விசை வேண்டிக் கொள்கிறப்பா. எல்லா வியாதிகளை நீர் மரணத்தின் மூலம் ஜெயமாய் விழுங்கினீர். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும், கர்த்தருடைய தயவு இருக்கட்டும். ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. ஏசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறேன், ஏசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறேன். ஏசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆகாய் 2:9 முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் வீட்டை கட்டுவதில் எங்களுடன் சேருங்கள். வேங்கை வாசல் கிழக்கு தாம்பரத்தில் அமைந்துள்ள இந்திய சமாதான திருச்சபை 30 ஆண்டுகளுக்கு மேலாக தேவனை வெளிப்படும் தலமாகவும் பிரார்த்தனை மற்றும் நம்பிக்கையின் இடமாகவும் இருந்து வருகிறது. பல சகாப்தங்களாக தேவன் உண்மை உள்ளவராக இருந்து வருகிறார். மேலும் இந்த சுவர்களுக்குள் எண்ணற்ற ஆத்துமாக்கள் தொடப்பட்டுள்ளன. இப்போது நாம் ஒரு புதிய பருவத்தில் அடியெடுத்து வைக்கும்போது நமது சபைக்கும் சமூகத்திற்கும் சிறப்பான சேவை செய்ய எங்கள் தேவாலய கட்டிடத்தை புதுப்பித்து வருகிறோம். இது வெறும் கட்டுமானம் அல்ல, எதிர்கால சந்ததியினருக்காக தேவனின் வீட்டை மீண்டும் கட்டி எழுப்பவும் மீட்டெடுக்கவும் ஒரு அழைப்பு என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த பணியில் பங்கேற்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த கட்டுமான பணியை தொடர்ந்து நாங்கள் செய்ய
உபகரணங்கள் தேவைப்படுகிறது. ஒட்டுமொத்த கட்டுமான பணிக்கு 40 லட்சம் தேவையாயிருக்கிறது. கொடுங்கள், ஜெபியுங்கள், தாங்குங்கள்.